நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமர் ஹரணியைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனு. எரிந்த வாகனத்துக்குள் சடலம், போலீசார் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். கடந்த 24 மணி நேரத்தில் வீதி சட்டங்களை மீறிய ஆயிரக்கணக்கானோர் கைது. வவுனியா பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த 54 இருதய நோயாளர்கள் அதிர்ச்சி தகவல். கிளிநொச்சியில் பரிதாபமாக உயிரிழந்த குழந்தை, 3 தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. தமிழர் பகுதியொன்றில் கடலில் மூழ்கிய 2 பிள்ளைகள் உட்பட 3. களுத்துறை உள்ளிட்ட பல பகுதிகள் மேற்கொள்ளவுள்ள நீர்வெட்டு, வெளியான அறிவிப்பு. பண்டாரவளையில் நடுவீதியில் தீப்பற்றி எரிந்த கார். கோட்டலில் சாப்பிட சென்றவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி, வைத்தியசாலையில் அனுமதி. தொடர்பான விரிவான செய்திகள். பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ருகுணை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் சுஜீவ அமரசேனவே இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். அவர் தனது மனுவில் ருகுணை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவியிலிருந்து தான் அகற்றப்பட்டமையானது ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருடன் தொடர்புடைய அரசியல் காரணங்களின் அடிப்படையில் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் கல்வி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் ஹரணி இந்த வழக்கின் முதல் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ளார். அத்துடன் கல்வி அமைச்சின் செயலாளர், பல்கலைக்கழக ஆசிரியர்கள் கூட்டமைப்பு ஆகியோர் ஏனைய பிரதிவாதிகளை அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹபரண பொலனறுவை பிரதான வீதிக்கு அருகில் எரிந்த கேப் ஒன்றுக்குள் இருந்து நபரொருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மின்னேறிய வீதியில் பயணித்த நபரொருவர் கேப் ஒன்று தீப்பிடித்து எரிவதாக போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து மின்னேறிய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர். நேற்றிரவு 10 மணியளவில் தீ பரவியதாகவும் இதன்போது கேப் கபரணியை நோக்கி செல்லும் வீதியில் நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் அதில் வேறு யாரும் இருக்கவில்லை எனவும் மின்னேறிய போலீசார் தெரிவித்தனர். ஒருவரை கொலை செய்து அவரது சடலத்தை வாகனத்தில் வைத்து தீ வைத்து எரிப்பதற்காகவே கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். மின்னேரியா போலீசாரும் புலனறுவை மாநகர சபையின் தீயணைப்பு திணைக்கள அதிகாரிகளும் தீயை முழுமையாக அணைத்தனர். தீப்பிடித்த கேப் வண்டி கொழும்பு பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு சொந்தமானது என போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் வீதி சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் 8747 சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நத்தார் மற்றும் புது வருடம் உள்ளிட்ட பண்டிகை காலத்தை முன்னிட்டு போலீசார் விசேட வீதி சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். இதன் ஒரு கட்டமாக மது போதையில் வாகனம் செலுத்திய 251 சாரதிகள் உட்பட 8747 சாரதிகள் கடந்த 24 மணி நேரத்துக்குள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் போலீசாரின் விசேட சோதனை நடவடிக்கை காரணமாக நாட்டில் எப்பாகத்திலும் பாரிய விபத்துகள் இடம்பெறவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மது போதையில் வாகனத்தை செலுத்தாமல் வீதி சட்டத்திட்டங்களை முறையாக கடைபிடிக்குமாறும் போலீஸ் திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. வவுனியா பொது வைத்தியசாலையில் 2024ஆம் ஆண்டில் மட்டும் இருதய சத்திர சிகிச்சை செய்ய முடியாத காரணத்தினால் 54 இருதய நோயாளர்கள் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு உயிரிழந்த நோயாளிகளில் 46 பேர் 45 வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிய வந்துள்ளது. வவுனியா பொது வைத்தியசாலையில் இருதய சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய நோய் வைத்தியர் ஒருவரும் உள்ள போதிலும் போதிய பயிற்சி பெற்ற வைத்தியர்கள், தாதியர்கள், பணியாளர்கள் மற்றும் உபகரணங்கள் இல்லாத காரணத்தினால் இருதய நோய் சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்ற வேண்டிய சூழ்நிலை காணப்படுகின்றது. சமீப காலமாக இதய நோயினால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை நாளாந்தம் அதிகரித்து வரும் சூழல் உள்ளது. வவுனியா பொது வைத்தியசாலையில் பல கோடி ரூபாய் செலவில் இதய நோய் பிரிவு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டாலும் அதனை கண்டறியும்
ஆஞ்சியோகிராம் பரிசோதனைக்கு தேவையான உபகரணங்கள் வவுனியா பொது வைத்தியசாலைக்கு வழங்கப்படவில்லை. இந்த நிலைமையால் நோயாளர்கள் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதோடு சகல சத்திர சிகிச்சைகளையும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே மேற்கொள்ள வேண்டியுள்ளது. கிளிநொச்சியில் இடம்பெற்ற விபத்தில் 2 வயது குழந்தை உயிரிழந்ததுடன் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விபத்து சம்பவம் நேற்று இரவு 7 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏரேன் வீதியால் பயணித்த டிப்பர் வாகனம் குறித்த மோட்டார் சைக்கிளை மோதி விபத்தினை ஏற்படுத்தியதுடன் விபத்து இடம்பெற்ற பகுதியில் இருந்து சுமார் 100 மீட்டர் பாதையை விட்டு விலகி பயணித்துள்ளது. விபத்தில் சிக்கிய மோட்டார் சைக்கிளையும் டிப்பர் வாகனம் உள்ள குறிப்பிட்ட அளவு தூரம் இழுத்து சென்றுள்ளதுடன் தொழிற்பயிற்சி நிறுவனத்தின் விளம்பர பலகை மற்றும் தொலைத்தொடர்பு கம்பம் உள்ளிட்டவற்றையும் சேதப்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 வயது குழந்தை உயிரிழந்ததுடன் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், தந்தை மற்றும் 6 வயதுடைய சிறுவன் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலும் டிப்பர் வாகனத்தை செலுத்திய சாரதி மது போதையில் இருந்ததாக சம்பவ இடத்தில் நின்ற மக்கள் குறிப்பிடுகின்றனர். விபத்து தொடர்பில் டிப்பர் வாகன சாரதியை போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் பூர்வாங்க விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அம்பாறை மாவட்டத்தில் உள்ள கடற்பகுதியொன்றில் 2 பிள்ளைகள் மற்றும் நபரொருவர் கடலில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்து சம்பவம் திருக்கோவில் சங்கமன் கந்த கடற்பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து காணாமல் போன மூவரையும் தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று களுத்துறை வடக்கு, களுத்துறை தெற்கு, வாத்துவ, வெஸ்கடுவ, மொரத்துடுவ, பொம்புவள ஆகிய பகுதிகளுக்கு 18 மணித்தியாலங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. பிரதான கடத்தும் குழாயில் ஏற்பட்டுள்ள கோளாறு காரணமாக அவசர திருத்த வேலைகளுக்காக இந்த நீர் விநியோகம் இடைநிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று காலை 9 மணி முதல் நாளை அதிகாலை 3 மணி வரை குறித்த பிரதேசங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. பதுளை மாவட்டத்தின் பண்டாரவளை பிரதேசத்தில் நேற்று மாலை சொகுசு காரொன்று நடுவீதியில் தீப்பற்றி எரிந்து நாசமாகியுள்ளது. பண்டாரவளை தாந்திரிய பிரதேசத்தில் இந்த விபத்து நடைபெற்றுள்ளது. விபத்தின் போது காருக்குள் சிக்கியிருந்த சிறு குழந்தை உள்ளிட்ட குடும்பம் ஒன்றை பிரதேசவாசிகள் பாதுகாப்பாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். காரின் தீயை அடைப்பதில் பிரதேசவாசிகள் மற்றும் வீதியால் பயணித்த ஏனைய வாகன சாரதிகள் ஒன்றிணைந்து கடும் முயற்சியில் ஈடுபட்ட போதும் தீயினால் கார் பெரும் சேதமடைந்துள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரத்தில் வாடிக்கையாளர் ஒருவரை தாக்கி காயப்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் ஹோட்டல் முகாமையாளர் உட்பட 3 போலீசார் கைது செய்துள்ளனர். கெக்கிராவ பிரதான வீதியில் அமைந்துள்ள ஹோட்டல் ஒன்றில் நேற்று முன்தினம் பிற்பகல் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. ஹோட்டலுக்கு வந்த வாடிக்கையாளர் ஒருவருக்கும் ஹோட்டல் உரிமையாளருக்கும் இடையில் நீண்ட நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து ஹோட்டல் முகாமையாளரும் 3 ஊழியர்களும் குறித்த வாடிக்கையாளரை தாக்கி காயப்படுத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த நபர் கேக்கிராவ போலீஸ் அதிகாரிகளின் தலையீட்டில் உடனடியாக தம்புளை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கேக்கிராவ தீப்பெட்டுவெவ பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய நபரே தாக்குதலில் காயமடைந்துள்ளார். போலீசாரால் கைது செய்யப்பட்ட ஹோட்டல் முகாமையாளர் உள்ளிட்ட சந்தேக நபர்கள் ஒக்குவெல்ல, மாத்தலை, மடத்துக்கம ஆகிய பிரதேசங்களில் வசிக்கும் 66, 29 மற்றும் 28 வயதுடையவர்கள் என தெரிய வந்துள்ளது. போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் நேற்று கெக்கிராவ நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதோடு தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைத்திருங்கள். நன்றி, வணக்கம்.